الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تعالى في كلامه القديم وفي محكم التنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் எல்லாம் அல்ல ஏகையவனாக எல்லா ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்களுக்கு அருள்படையாம் அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அண்ணாருடைய வழிமுறையை சொல் செயல் அதிகாரம் முறைப்படி வழிநடத்தக்கூடிய நம் அனை மீதும் என்றும் என்று நோட்டுமாறு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் இரண்டை அடிப்படையாக வந்து கொண்டது. அந்த இரண்டை பின்பற்றும் காலமெல்லாம் மக்கள் வெளி வர மாட்டார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் அல்-குர்ஆன், மற்றொன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள். இந்த இரண்டும் இஸ்லாம் கூறக்கூடிய இரு அறிவுரைகள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன பிரகாரம், காட்டி தந்த பிரகாரம் நம்முடைய வணக்க வழிபாடுகள், வாழ்க்கை நெறிமுறைகள் அனைத்தும் ஒரு சேர பெற்றால்தான் நாளை மறுமையில் சிறந்த மக்களாக, சிறப்புக்குரிய மக்களாக
இறைவனுடைய பொருத்தத்தை தேடி மக்களாக, சொர்க்கத்துக்கு சொந்தக்கார மக்களாக நாம் ஆக முடியும். அந்த விஷயத்தில் நாம் நாளை மறுமையை அஞ்சக்கூடிய மக்களாக, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அந்த மறுமையில் நாம் விசாரணைக்கு பிறகு சொர்க்கவாசிகளாக நரகவாசிகளாக மாற்றப்படும் என்பதை நாம் நன்கறிவோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற காலத்தில் நரகத்தை பயந்த மக்களாக, நரகத்தினுடைய வெப்பநிலை என்ன என்பதை அறிந்த மக்களாக, நரகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்ட மக்களாக நாம் வாழ்ந்தால் நம்முடைய செயல்கள் எப்படி அழகாக்கப்படும், நம்முடைய செயல்களை நாம் எப்படி அமைத்துக் கொண்டால் இந்த நரகத்தை விட்டு நாம் காக்கப்படலாம், நம்முடைய செயல்கள் அழகானதான் நாளை மறுமையில் நரகத்தை விட்டு காக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு மக்களால் ஆக முடியும் என்பதை நாம் நன்கறிவோம். அதே சமயத்தில் இந்த வேலையில நாம செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் அது வணக்கமோ வாழ்க்கையோ, அது இறை பொருத்தத்தை தேடி இருக்கின்றதா, நம்முடைய செயல்கள் அனைத்தும் இறை பொருத்தத்தை நாடி இருக்கின்றதா என்பது போன்ற விஷயங்களை நாம் அலசி ஆராயும் பொழுது நாம் அதில் பின்தங்கிதான் இருக்கின்றோம். அப்படிதான் நம்முடைய செயல்பாடுகள் நம்மை முடிவு செய்ய வைக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தஹரீம் என்ற அத்தியாயத்தில் 6வது வசனமாக சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் என்ற விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ், அது என்ன, அந்த நரகம்னா என்ன? வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரத்து, நரகத்தினுடைய இந்த வெப்பநிலை இருக்குது, அதுக்கு என்ன இருக்குது, அவருடைய காரணம் யாரு அப்படின்னா அவருடைய நிலை என்னன்னா ஜனங்கள், அது மாதிரி கற்கள், அலைஹா மலாய்க்கத்திற்கு ஏதாவது சிதாதம், அதை என்ன செய்யறாங்க, அதை ஏற்கக்கூடிய மக்கள் எப்படியா மக்கள் மலக்குகள் அப்படின்னா கடுமையான கொடுமை நிறைந்தவர்கள், கடுமையானவர்கள், கொடுமை நிறைந்தவராக என்ன செய்வாங்க, அந்த மலக்கு அவர் காட்டப்படுவார். சிதாதம்னா கடுமையானவர். அப்படிப்பட்ட கடுமையான மலக்கு என்ன செய்யறது, அந்த நரகத்தை ஏற்கிறார். அங்கே என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அவங்களுக்கு என்ன வேலை, இறைவன் கட்டளையிட்டு நிறைவேற்றார்கள். இறைவனை என்ன கட்டளையிட்டு அதை நிறைவேற்றார்கள். தூங்குறோம், அதை என்ன செய்யணும் அவங்க செய்வாங்க. இதான் அந்த மலக்களுடைய வேலை. என்ன செய்யறாங்க, நரகத்தை பத்தி ஒரு எச்சரிக்கை. எச்சரிக்கை எப்படி இருக்குது, இனநம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் என்று 2 பேரையும் சேர்த்து சொல்லலாம். இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுதா? நம்மளுடைய வணக்கம் நம்முடைய மனைவிக்கு இருக்கா, நம்முடைய வணக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கா, அப்படி பார்க்கிறோமா அப்படின்னா அதுல அசால்ட்டு காட்டுறோம். நம்ம வணங்கலாம் போது நினைக்கிறோம். பஞ்சு தொழுகைக்கு எழுதி வரக்கூடிய நாம் நம்முடைய மனைவி எழுப்பி விட்டு வரணும் என்று நினைக்கிறோமா? எழுந்திருக்கக்கூடிய மனைவி கணவனை எழுப்பி விட்டு நாம என்ன செய்யணும், அவரை துரோகம் வச்சிடணும் அப்படி நினைக்கிறோமா? இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி செய்யும் முஸ்லீம்ல யார் ஒரு அருள் செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னா அல்லாஹ் ஒருவருக்கு அருள் புரிகின்றான். யாருக்கு அருள் புரிகின்றான்? இவர் எந்திரிச்சிட்டாரு. இவர் எந்திரிச்சு என்ன செய்யறாரு, இவர் மட்டும் தானா வராம மனைவி எழுப்பி விட்டு தொழுவுங்கிறார். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டார். அதே மாதிரி மனைவி என்ன செய்யறாங்க, அவங்க எந்திட்டாங்க, நம்ம எந்தி நம்ம தொழுவோம், அவர் தூங்குறாரு, என்ன செய்யறாங்க, அவர் உழல, அவங்க என்ன செய்யறாங்க, எழுப்பி விட்டு பள்ளியாசலுக்கு போங்க என்று எழுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கான்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்ப அருள் எப்படி கிடைக்கும், இப்படி அருள் கிடைக்கும். நமக்கு உதவுன்னா நம்ம மட்டும்தான், அது போதுமா, அது சரியா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நாம செயல், அந்த செயலு, நாம இருக்கிற ஏகத்துவம், நாம இருக்கிற கொள்கை, நாம கடைபிடிக்கிற வணக்கம், நாம கொடுக்கக்கூடிய தர்மம், இது நம்முடைய குடும்பமும் சேர்ந்து செய்யணும். அதுதான் நமக்கு வெற்றி, அதுதான் நன்மை. நாயகத்தை பார்த்து அல்லாஹ் ஒரு சில வசனங்கள், அது ஒரு வசனம் சொன்னா அல்லாஹ் சொல்லலாம், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி, நபியே உங்களுடைய குடும்பத்தை தொழுவுமாறு ஏவுகிறாய். உங்களுடைய குடும்பத்தை வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி, தொழுவுமாறு குடும்பத்தை ஏவுங்க, கட்டளை எடுங்க. வஸ்தபிர் அலைஹா, அதுல குடிப்பா இருக்கல, யாருக்கு தெரியுமா? அல்லாஹ் வஞ்சிராங்கல்ல, அவங்களுக்கு தான் இறுதி முடிவு சிறப்பா இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துல இறை தூதர் கட்டளையிடுறான். எப்படி
குடும்பத்தாரை தொழுமாறு ஏவுகிறாங்க, அதில் நிரந்தரமா இருக்க செய்வாங்க, பிடிப்பா இருக்க செய்யுங்க. அப்ப குடும்பத்தையும் சேர்த்து எல்லாம் சொல்றான். அதே மாதிரி நபிகள் நாசரதாஸ் அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யும் போது என்ன செய்யறோம், திருமண விஷயங்கள்ல ஒரு பெண்ணு கொள்கைவாதி பெண்ணை எடுக்க நினைக்கிறோம். அந்த கணவன் எடுக்கிறது பிள்ளைகள் எடுக்கிறாங்க, பெண்கள் எடுக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாப்பிள்ளைக்கார இருக்கிறாங்க, இவர் ஓங்கி பேசிடுவார், பெண்ணு பேசாது இல்ல. அப்ப அந்த அந்த கிளாஷ் இன்னைக்கு பாக்குறோம். சில இடங்கள்ல அந்த கிளாஷ் எங்க வந்து நிக்குது, தலாக் வேற டிவோர்ஸ் வந்து நிக்குது. எதனால அது இரண்டு தண்டிக்கும் போது ஒண்ணும் செய்ய முடியல. இந்த பொண்ணு என்ன செய்யிருக்கு, கொள்கை பற்றியதை வளர்ந்துருக்குது, அப்படியே ஆளாயிருக்குது. அல்லது 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் ஆலிமா கோர்ஸ் பண்ணிருக்குது, அங்க ஊட்டப்பட்டிருக்குது, அது சரியா வளர்ந்த ஆளாயிருக்கு. மதரசா கிளாஸ் எடுத்திருக்கு, பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடக்கூடாது இப்படிதான் சொல்லி இருக்குது. அங்க போனா அங்க நேர் மாற்றமா நடக்குது. அதெல்லாம் சரி வராதுமா. குடும்பம்னா 1000 இருக்கிறோம், குடும்பம்னா இல்லாதான் குடும்பம். நான் அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன், சரி வருமா, அது குடும்பத்துக்கு அழகா அப்படின்னு அங்க பேசுறா. வேற என்ன செய்யறது, இங்க மோதுதா, எங்க ஆரம்பிக்குது அது குடும்பம் 2 என்ன இல்லைங்க. அங்க ஒருவர் அங்க தௌஹீதா இருக்கிறார். யார் மட்டும், கணவன் மட்டும்தான் தௌஹீது. இந்த பிள்ளையோட கணவன் இந்த வீட்டுல அவர் மட்டும்தான் தௌஹீதா இருக்கிறாரு. என்ன இல்ல, அத்த அம்மா இல்ல, பிடிப்பு இல்ல, அதெல்லாம் என்ன செய்யல, இவளுக்கு தௌஹீது பொண்ணுதான் வேணும் கல்யாணம் நின்ட்டாரு. கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா, பொண்ணப்பா நீ நினைச்ச மாதிரி தௌஹீது பண்ண கல்யாணம் முடிச்சாச்சு. உள்ள வந்த உடனே எவ்வளவு பெரிய சிக்கலை சம்பாதிக்குது, அது பேஸ் பண்ணது தெரியுமா. எங்க போகுது அது, தலாக் வர போகுது, வேணாங்கிற அளவுக்கு போகுது. இது எதனால, இதெல்லாம் எதனாலங்க, குடும்பம் எச்சரிக்கப்படல, குடும்பத்துல செய்தியை சொல்லல, குடும்பத்துல நிலை இல்ல. தௌஹீது நினைக்கிறாங்க, தர்காக்கு போன தௌஹீது அப்படி நினைக்கிறாங்களா, அது மட்டுமா தௌஹீது. ஏகத்துவம் என்னங்க அல்ல. அதனாலதான் இப்ப நபிகள் நாயகத்தை பார்த்து இப்படி சொல்லலாம், ஃபஸ்தா பிமா தும வஆலில் முஷ்ரிகீன், உமக்கு ஏவப்பட்டு போட்டு உடைச்சிருங்க, முஷ்ரிக்குகளை புறத்தள்ளுங்கறோம். நம்ம இப்படி சொல்ல முடியுமா? இப்ப நம்ம அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லலாம், இதெல்லாம் சொல்லல ஒத்த வேடு, நபிகள் நாயகத்துக்கு மட்டும் எல்லாம் கட்டளையிடுவாங்க. அத மாதிரி ஃபஸ்தா பிமா தும, உமக்கு ஏவப்பட்டதை உடைச்சிருங்க, நாசுக்கே வேண்டாம். வஆலில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களை புறந்தள்ளுங்கறோம். இது செய்ய முடியுமா? அல்லாஹ் இப்படி சொன்னா விட்டுருவாங்களா? உறவு இல்லாம முடியுமா? உறவு எவ்வளவு பேர் முக்கியம் தெரியுமா? உறவு முக்கியம் தான், மாற்றுக்கிறது இல்ல. மார்க்கத்துக்கு புறம்பா போனா அந்த உறவுமா, அந்த உறவுன்னு அல்லாஹ் சொல்றானா? அப்ப அப்படி பார்க்கலாம்ல, ஏன் பார்க்கறது இல்ல? குடும்பங்க வேணும்ங்கிறத பார்க்கறது இல்ல. அல்லாஹ் அங்க சொல்ல போல இந்த வசனத்தை நீங்க கவனிங்க, கு அஃபஸகும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டும் இல்ல, உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்க. நரகம் கடினமானது, நரகம் கொடுமையானது. அல்லாஹ் நரகத்தை பத்தி எல்லாம் சொல்லலாம். தொழுகையாடு இல்ல, தொழுகே இல்லைங்க. இன்றைக்கு நம்ம வடகையில் எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், எல்லாம் பழகிறோம், எல்லாத்தையும் விசாரிக்கிறோம், எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். இவங்களும் அங்க வராங்க, நம்மளும் அங்க போறோம். இதுல ஒரு சாரா இருக்காங்க, நம்மள்ட்ட பழகி நம்ம பேசி விஷயங்களை சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து நிறைய கூட்டங்கள்ல கண்டுபிடிச்சி நம்ம பேசி பழகி இருக்கிறோம். நம்ம சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரும் இருக்கிறாங்க. அங்க ஒரு சாரா சொர்க்கத்துல, ஒரு சாரா நரகத்துல. என்னப்பா நரகத்துக்கு போயிட்ட, நல்லா தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி உண்டான செய்தியை பார்த்தா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு இந்த சொர்க்கவாசி இருக்கிறார்ல, ஒரு சாரா சொந்த பந்தமா இருந்திருக்கணும்ல கடற்கரையில, அவர் அங்க கேட்கிறார், ஒமா சலக்குக்கும் ஃபீ சக்கர், ஏன்பா சக்கர் நடி விழுந்துட்ட? சொர்க்கம் இருக்குல்லங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் அத்னான், 7-8 வகையான சொர்க்கம் இருக்குல்ல. இந்த மாதிரி சொர்க்கங்கள், அது மாதிரி நரகமும் பல வகையான நரகங்கள் இருக்கு. அது ஒரு மோசமான நரகம் சக்கர் உள்ள நரகம். எப்படி உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸோ, அது மாதிரி மோசமான நரகம் சக்கர் உள்ள நரகம். இவர் கேட்கிறாரு அவரை பார்த்து, ஒமா சலக்குக்கும் ஃபீ சக்கர், ஏன்பா சக்கர்ல நீ விழுந்த, வேற நரகமே கிடைக்கலையா, அதரவாதத்துக்கு போயிட்டிய என்று அவர் கேட்கிறார். அவருக்கு சொல்றார், குன்னா லம் நக்கு மினல் முஸல்லின் வலம் நக்கு நுதீமுல் மிஸ்கீன் குன்னா நஹ்னு மால் காயிதீன். நான் என்ன செய்து ஊர்ல இருந்தப்பா நிறைய அலைஞ்சேன், ஆனா என்ன செய்யல, நான் தொழுகல்ல, உணவளிக்க தூண்டல்ல, இப்படி ஊதாரி அலைஞ்சாங்கல்ல, குன்னா நஹ்னு மால் காயிதீன், வீணா அலைஞ்சாங்க, அவனோட சேர்ந்து நானும் வீணா போயிட்டேன், அதுக்கான நரகம் என்று சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு பண்றான். இப்ப புரியுதா?
ஏன் நரகத்தை விட்டு காக்கப்படணும்? அப்போ நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறோம், நம்ம மனைவி நரகத்தில் இருக்காங்க. நம்ம மனைவி சொர்க்கத்தில் இருக்கிறார், நம்ம நரகத்தில் இருக்கிறோம். நம்ம தந்தை சொர்க்கத்தில் இருக்கிறாரு, நம்ம நரகத்தில் இருக்கிறோம். நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறோம், நம்ம தந்தை நரகத்தில் இருக்கிறாரு. இப்படி எல்லாம் காட்டுவான ஜீரணிக்க முடியுமா? நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? நரகத்தினுடைய வெப்பை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன, ஒப்புதல் அசுவல் ஹிஜாரத்தும் அலையா மலாயத்தும் ஹிராலும் ஷிராதும், கற்களும் சூடான கற்கள், அந்த மாதிரி செய்தி அப்படி நான் சொல்றாங்களே. அப்படியே ஒரு என்ன செய்தி, பெரிய ஒரு பாதாளம் சீல்களாலும் இரத்தங்களாலும் நிரப்பப்பட்டிருக்கும். அதுல எழுச்சியது அல்ல அந்த கொடுமையான விஷயத்துல அவரை போடுவான். அவர் எழுச்சிவாரு, அப்படியே நினைச்சது இப்படியா தப்பித்தோம் வருவாரு. அங்க ஒரு மலை குக்கு வருவாரு, அவர் நினைச்சுவாரு. அவரை அமுக்குவதற்காக ஒரு கல்லை தூக்கி எறிவார், அவர் நினைச்சுவாரு. இப்படியே பாதாளத்துக்கு போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு கொடுமை. இந்த வெப்பத்தை தாங்க முடியலங்க, இந்த வெப்பம் தாங்க முடியல. நேற்றைய தினத்துல வேலூர்ல 108 டிகிரி அந்த மாதிரி வெயில். வெப்பத்தினுடைய தாக்கம் என்னங்க, 108 டிகிரி அதிகபட்சமாக பதிவானது என்று பெறுவ முடியல. வெப்பத்தின் நிலை இன்னும் ஆரம்பிக்கல. நம்ம ஊர்லயா கொஞ்சமா காத்து ஆரம்பிச்சிருக்கு 2-3 நாளுகளாக. இந்த ஏரியாவுடைய வெப்பம் என்பது சாதாரண வெப்பமாக தான் கருதப்படும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால், சமீப ஆண்டுகளாக நமது ஊருடைய வெப்பநிலையை செய்து வெளியே போக முடியாத அளவுக்கு மருத்துவ ரீதியாக 11 மணியிலிருந்து அப் டு 3 மணி வரை 4 மணி வரை யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்பது மருத்துவ ரீதியான அறிக்கை, ஆய்வறிக்கை. இந்த வெப்பம் பல்லாயிரம் கோடி, பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கு அப்பால் இருக்கு சூரியனை. அதுக்கு இந்த நாள்னா கடுமையான நாள், கொடுமை நிறைந்த நாள். அந்த அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு அஞ்சினோமா, அந்த மனுஷனுக்கு பயந்தோமா? அப்ப நரகத்தினுடைய நிலை என்ன மக்களுக்கு புரியல அல்லது விளங்கல. பரவாயில்ல, இறை மறுப்பாளர் கேட்டாங்கல்ல, என்னன்னா எங்களுக்கு தெரிஞ்சாதான் அச்சம் முடியும், அது மாதிரி கேட்கிறோமா? அந்த மாதிரி எண்ணம் தோணுதா நமக்கு? அப்படி என்னலாமா ஒரு மூமினே? மறைவான விஷயத்தை ஈமான் பண்ணுவதுதான் இஸ்லாமியன், அவர்தான் மூமின். நிரூபிக்காதவர்களோட அடிப்படை என்னங்க? ஆமன்து பில்லாஹி வலாக்கித்தி என்று சொல்றோம்ல, வல்யௌமில் ஆகிர், மறுமையை நம்புறவன். மறுமையை இறைவன் சொன்ன மாதிரி நம்பணும், இறைத்தது காட்டித்தது மாதிரி நம்பணும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்கா? இருந்தா அல்லாஹ் பயப்படுவோமா இல்லையா? இருந்தா அல்லாஹ் அஞ்சுவோமா இல்லையா? அந்த அமல் இருக்குல்லங்க, நிரந்தரமான அமல். அப்படி செய்யறோமா? நம்முடைய அமல்கள் நிரந்தரமா இருக்கணும். வணக்கமா நிரந்தரமா இருக்கட்டும், ஒரு செயலா நிரந்தரமா இருக்கட்டும். நம்முடைய அன்றாட அமல்கள்ல வணக்கம் முக்கியமான ஒன்றுங்க. எந்த வணக்கம்? பரதான வணக்கம். பரதான வணக்கத்தோட அடிஷனலே சுண்ணத்தான வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து. அப்படிலாம் பேணக்கூடிய மக்கள் இருக்கிறோமா? எதை செய்ய நிரந்தரமா செய்யுங்க. நபிகள் ஒருவர் கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு செயலை செய்யணும், அந்த செயல் நீங்கள் மரணித்த பிறகு எங்கிட்ட நீங்க இல்லாம இருக்கீங்கல்ல, அதுக்கு பிறகும் நன்மையை தரக்கூடிய செயலா அமையணும். அப்படிப்பட்ட செயலை கட்டுத்தாங்க யார சொல்லுதா அப்படின்னு நபி தோழர் கேட்கிறார். அப்ப நபி என்ன சொல்றாங்க? குறைவாக இருந்தாலும், நீங்க செய்யக்கூடிய செயல் குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக செய், நிரந்தரமாக செய். இதாங்க செய்யும். கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? நீ அமல் செய்யற, குறைவா தான் செய்யற, கம்மியா தான் செய்யற, அந்த குறைவு நிறைவா இருக்கட்டும், நிரந்தரமா இருக்கட்டும். செய்யறோமா? ஜோதியார் எழுதாண்டா அப்படிங்கிற மனைவிமார்கள் ஒருவர், இவங்க தொழுதுட்டு ஏதோ ஒரு ஓதிட்டு இருக்கிறாங்க. நபி என்ன அப்படிதான் தொலை போறாங்க. நபி என்ன திரும்ப வராங்க, ரொம்ப நேரம் கழிச்சு அதே இடத்துல உட்காந்து அப்படியே ஓதிட்டு இருக்காங்க. அப்படியா ஜோதியா என்ன செய்றீங்கன்னா, இந்த மாதிரி ஓதிட்டு இருக்க யாரும் சொல்றதா? அப்படியா? இதை விட சிறந்ததை 4 வரியில உங்களுக்கு நான் கத்து தட்டுமா? ஃபுல்லா ஓதிட்டு இருக்கீங்களா? இதை விட சிறந்ததை 4 வரியில உங்களுக்கு கத்து தட்டுமா? அப்படி நபி என்ன கேட்டு, சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது உனக்கு போதுமானது. நீண்ட நேரம் செய்றீங்கல்ல, இதற்கு இது போதுமானது என்று சொல்றாங்கல்ல. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே இறைவன் புகழ் தான், வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பல மாதிரி புகழ்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவனுடைய புகழ் என்ன, எப்படி புகழ போயிடுது? இதுதான் நப்சி,
நப்சுகள் இருக்குல்ல, ஆத்மாக்கள், அதனுடைய பொருத்தம் அளவுக்கு இப்போ மிதாத களிமாத்தி சொல்லு இருக்குல்ல, அங்க சொல்லு அதனுடைய அளவுக்கு, இப்படி ஒரு ஜீரத்தை அரிசி அவனுடைய அரசு அலங்காரம் பண்ணும் அந்த அளவுக்கு, இப்படி நபிகள் அல்லாஹ் இப்படி நீ புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும்ல. சின்னதுதான், ஆனால் இது நிரந்தரமா செய்யுங்க. அல்லாஹ் சொல்றாங்க, காலையிலும் மாலையும் நீங்க திக்ர் செய்யுங்க, அல்லாஹ் நினைவு கூறுங்க. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் நினைவு கூறுங்க. அது நிரந்தரமா இருக்கட்டும். ஒரு நாள் செய்யுது, பல நாள் செய்யல, என்னைக்கா ஒரு நாள் செய்யுது, ஒரு நாள் செய்யாம அப்படி வேண்டாம். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் நினைவு கூறுங்க. அந்த காலையிலும் மாலை செய்யக்கூடிய திக்ர் அது நிரந்தரமா இருக்கட்டும். இப்படி நீங்க செய்றீங்கல்ல சின்ன சின்ன அமல், இந்த சின்ன சின்ன அமலா இருந்தாலும் அது என்னவா இருக்கட்டும், நிரந்தரமா இருக்கட்டும். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், அல்லாஹ் நம்பர் என்று சொல்லு, அதை பிடிப்பாய், அது உறுதியாய். இதான் நபிய நாயகத்தில் சின்ன சின்ன சொற்களா இருக்கும், ஆனா அது நிரந்தரமா இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா, நரகத்துக்கு விட்டு நம்மளை காப்பாற்றும், நரகத்தோடு காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்ல. இந்த நரகத்தை பயந்தோமா, நரகத்துல எப்படி அஞ்சிருங்க, இப்படிதான் நரகத்துல நம்ம பயப்படணும். அப்ப இந்த மாதிரி உண்டான இந்த செயல் குடும்பத்தை காக்கிற மாதிரி இருக்குதா? இவனுக்கு நாம் நுத்தப்புதாக நம்பிக்கையாளரே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தபத் லிகதின், நாளைக்கான என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க யோசிச்சீங்களா? நாளைக்கு என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க, எதை நீங்க நாளைங்கிற இடத்துல இந்த இடத்துல என்னங்க, யௌமுல் கியாமா, கியாமத் நாள் அப்படிதான் பார்க்கணும். அல்லாஹ் நீங்க அஞ்சுங்க, அல்லாஹ் பயப்படுங்க. அப்ப எதை முற்படுத்தி வச்சிருக்கோம்னா அதை நாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் மரணம் வந்து அகால மரணங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. கேள்விப்பட்டீங்கன்னா அகால மரணங்கள்னா என்னங்க, எதிர்பாராத மரணம், நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உண்டான மரணங்கள். இதெல்லாம் என்னது, சிந்திச்சே பார்க்க முடியாது. மருத்துவ உலகம் திருப்பி பார்க்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, எந்த வயசு வரும் அப்படின்னா ஒரு காலத்துல வயசு வரும் இருந்துச்சு ஹார்ட் அட்டாக். ரமதானுக்கு முன்னால் எல்லா மதரசாக்கள் என்ன நடக்கும், ஆண்டு விழாக்கள் நடக்கும். மதரசாக்கள்ல பிள்ளைகளுக்கு ஆண்டு விழா வச்சு என்ன செய்வாங்க, இந்த ரமதானோட ஒட்டி லீவ் விடுவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படித்தானே. தமிழகத்துல ஒரு இடத்துல என்ன செய்யறாரு, ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவரு என்ன செய்யறாரு, அராயத்தில் ஓதிட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன, அவருடைய அந்த ஆண்டு விழால அராயத்தில் கொடுக்கப்பட்ட சொல்ல அழகா என்ன செய்யறாரு, அவர் பிஸ்மி சொல்லி ஓதுறாரு. அராயத்தில் பாதி விழாவில் அப்படி கொடுத்துறாரு, முழுது இறந்தும் போறாரு. 3ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு என்னங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்ல, வியாதியா கிடையாது, உடம்பு சரியில்லையா, அது கிடையாது. நிச்சயம் உண்டா, இன்னைக்கு இங்க விட்டு நான் போறேன் அப்படின்னு நிச்சயம் உண்டா, நான் வீட்டுல போய் உயிரோட போய் சேருவேன். இன்னும் இங்க விட்டு வீட்டுக்கு போறோம், நிச்சயம் உண்டா? எதுவா இருக்கட்டுங்க, எதுவும் கிடையாது. பேசிட்டு இருந்து போறோம், அடுத்த நிமிஷம் கேள்வி போறோம், இப்பதானப்பா வந்த அவரோட பேசி, அவர் தான் பேசிட்டு இருந்தேன் இல்ல. அல்ல சொல்றாங்க, நம்ம உலகளாவிய விஷயங்கள கல்லா படுத்து இப்போ நாகிரா கதரும் நாகிரா நாகிரா இதா ரப்பிகா நாகிரா போய்கிட்டே இருக்கான், ஓடலாம் வாழ்க்கையின் எண்ணிக்கை ஓடுறான். எதுக்காண்டி, உலகத்தினுடைய ஆதாரத்தை தேடுவதற்காக ஓடு. அல்லாவே சொல்லலாம் இந்த ஜும்மாவுடைய வசனத்துல, தொழுகைக்கு வாருங்க, முடிந்து விட்டால் பறந்து திரிந்த பூமியில் அல்லாவுடைய அற்புதத்தை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒண்ணு இதுவே கடப்பா, பள்ளிவாசல் தான் கஞ்சி அப்படிதான் சொல்லவே இல்லை. அல்லா கடக்காதங்கிறான், வந்த போயிடு வரணுங்க, வரவே இல்லையே, நம்ம வரலங்க. அந்த தொழுகையோடு காணப்படுதா? அதுதான் நம்ம மக்களுக்கு மத்தியில மார்க்கத்தின் நிலை என்னது, அது ஊண்டப்படவில்லை. அதனாலதான் உலகம் வந்து சீரழிஞ்ச மக்களாக சின்ன பின்னம் செய்தியாக என்ன செய்யும், உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். இதெல்லாம் எதனால, நரகத்தினுடைய அந்த வீரியம் தெரியவில்லை, நரகத்தினுடைய அந்த வேதனை தெரியவில்லை, நரகத்தினுடைய அஞ்சுதல் புரியவில்லை. எப்படி நரகத்துக்கு அஞ்சணும், எப்படி பயப்படணும்? சாமானிப்பட்ட நரகமா, சும்மா நரகம் சொன்னாலே போதுமா? வருஷலவு பக்கத்து ஹத்த புதுதல் அல்லாஹ் சொல்றான், எவர் அல்லாஹ் கொள்ளாடத்துக்கு மாறு செய்தாரோ அவருக்கு இதுகுதோ நாரன், ஒரு நரகத்தை நுழை செய்யும். ஹாலிதினை பிகா, அது அவர் நிரந்தரமா இருப்பார்கள். மூமியான ஆணுக்கு இல்லை, மூமியான பெண்ணுக்கும் இல்லை. இதா கதல்லா ஒரு சுது வாங்குறன், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்ப்பளித்து விட்டார். அந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய யார் மாறு செய்தார்களோ பக்கத்து முபீனா, மிகப்பெரிய தெளிவான வழியில் இருக்கிறாங்க.
இதெல்லாம் இறைவனை இறை தூதரை மாறு செய்தனுடைய தண்டனை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நீங்க நம்ம எதிரியாவது அப்படி ஒரு பிடிப்பு இருக்குதா? நம்மள்கிட்ட எதிரியாவது ஒரு பிடிப்பு இருக்குதா? எதிரியாவது ஒரு உறுதி இருக்குதா? ஒரு உறுதிப்பாட்டை பார்க்க முடியுதா? அருமை சகோதரர்களே, இல்லாமல் நல்லா நேரடியார்களே, நாம் நம்முடைய குடும்பம் அப்படி வந்தால்தான் அந்த குடும்பம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம புலம்புறோம்ல, அங்க ஒரு பெருனா, அங்க ஒரு பெருனா, அங்க ஒரு நோம்பு, இங்க ஒரு நோம்பு, அப்படி அது ஒரு இது ஒரு ஜமாத்து, ஊர்ல ரெண்டா இருக்கு, சின்ன கிராமமா இருக்கு, ரெண்டா போகுது அப்படின்னு புலம்புறோம்ல. புலம்புறதுக்கு என்ன காரணம்? ஏன் புலம்புறோம்? தேவையில்லைங்க, புலம்ப வேண்டிய தேவையில்லை. மார்க்கம் புரிஞ்சார், மார்க்கம் தெரிஞ்சார், எது சரி, எது சொன்னா, எது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழி என்பதை புரிந்தால் இந்த குழப்பம் தேவையா? மார்க்க மரியாதை விளைவு, மார்க்கத்தினுடைய புரியாத விளைவு. இந்த குழம்பத்துக்கு காரணம் என்ன? ஏன் ரெண்டாக்கணும்? ஒரு குடும்பத்தில் இல்லப்பா, ஒரு வீடே ரெண்டா இருக்குப்பா. கணவன் ஒண்ணுன்னா மனைவி ஒண்ணு, வாப்பா ஒண்ணுன்னா பிள்ளை ஒண்ணு, அத்தை ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், மரும ஒரு பக்கம், மக ஒரு பக்கம், இப்படி ஒரு வீட்டிலேயே அப்படியே ரெண்டா ஆக்கிட்டாங்கன்னு நம்ம பேசுறோமே. இந்த பேசுறதுக்கு நாம முதல்ல தகுதியானவர்களா? ஏன் நம்ம மார்க்கம் இல்லையே? மார்க்கம் தெரிஞ்சா இதை பேசுவோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவானது. தரக்தாரா மகஜத்தில் பைலா லைலுவா கனஹாரி அப்படின்னு சொல்றாங்க. திருப்பான ஒரு சாரியா நபிகள் அறிவிக்கிறாங்க, மார்க்கம் வெண்ணிறமான வழித்தடத்தில் உள்ளது. வெண்ணிறமான வழித்தடத்தில் மார்க்கம் உள்ளது. லைலுவா அது இருசூழ்ந்த இடம் கூட நகாரிகா பகலை போட்டு காட்சி அளிக்கும். அப்படிப்பட்ட தெளிவான மார்க்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்மளா பிரிஞ்சுக்கிட்டு மார்க்கத்துக்கு குறை சொல்றோம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. தேவையே இல்லைங்க. குர்ஆனும் சுன்னாவும் அப்படியே தெளிவா இருக்குது. அதை பின்பற்றினால் அதுதான் வெற்றி, அதுதான் சிறந்தது, அதுதான் நாளை மறுமையில நரகத்தை விட்டு காக்கும், தீய சக்தியை விட்டு காக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருத்தத்தை கொடுக்கும். அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு மறுமையில அறிவிக்கிறானோ, நல்லது என்று படித்தவர்கள் அறிவிக்கிறானோ, அதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா வேணும்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி சீரானதாக, சிறப்பானதாக, செம்மையானதாக, நாம் செய்யக்கூடிய அமல்களில் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தருவார். எல்லா புகழும் எல்லாம் அல்ல ஏகனாய் அல்லாஹ் எண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரி. இந்த அழகிய முன்மாதிரி என்பதில் அரஃபா அவர் நமக்கு ஒரு பெரும் சான்று. ஹஜ்ஜை பார்த்தீங்கன்னா அனைத்து கிரிகளும் இப்ராஹிம் நபியை சுற்றி தான் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த கிரிகள் அனைத்தும் யாரை சுற்றி இருக்குது? இப்ராஹிம் நபியுடைய ஃபேமிலியை சுற்றி இருக்குது. அரஃபா பொறுத்தவரை அது ஹஜ்ஜில மஸ்ட். அது என்னுடைய உரை இருக்கிறாங்க, அந்த நாள் நிறுத்துறாங்கல்ல, அதுதான் அரஃபாவில் மிகப்பெரிய சிறந்தது. அப்படி ஒரு நிலையை நம்ம ஏன் இன்னைக்கு அந்த இறுதி பெருரை சொல்றோம்ல, ஏன் அது இறுதி பெருரை, எதுக்கான இறுதி பெரு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் பிரச்சாரமே பண்ணலையாங்கிறது வேற விஷயம். அதுக்கு சொன்னாங்கன்னா ரொம்ப ஆழத்துக்கு பிறகு ஹஜ்ஜினுடைய முடிஞ்சு முதல் முறை தான் என்ன செய்யலாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. அப்ப அந்த பேருரை உலகத்தினுடைய அனைவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தி அன்றா அல்லது இன்று மட்டுமா, என்றைக்கும் சரி அந்த உரையை நீங்கள் கவனித்தால் இந்த ஆதி முதல் அந்த வரை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அந்த உரை அமைக்கும். நபிகள் அந்த உரையை பார்த்தீங்கன்னா ஆதி முதல் அந்த வரை லா இலாஹா இல்லல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. இறைவனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அதிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சா இந்த பூமி என்ன பூமி தெரியுமா, இந்த ஊர் என்ன ஊர் தெரியுமா, இந்த நாள் என்ன நாள் தெரியுமா, இப்படி ஒன்னொன்னையும் சொல்லி இந்த நாள்ல, இந்த மாதத்துல, இந்த ஊர்ல
புற்பூண்டுகளை கில்லாத, செடி கொடிகளை அறுக்காத, பிராணிகளை வேட்டையாடாத, இப்படி ஒண்ணு செய்யாத சொல்றாங்கல்ல, அத மாதிரி சொல்லிட்டு இது எப்படியோ அப்படிதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் நடக்கணும். உதாரணத்தை பார்த்தீங்களா, இந்த நெற்றி பொட்டில் அடித்தால் போல் அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் உதாரணம். கொஞ்சம் நெருங்கி வந்தீங்களா, நிக்கிறாங்களா மக்கள், விசாலமா இருக்கு, முடிஞ்சிருதான் இருந்தாலும் நினைக்கிறாங்க, அங்க ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்கன்னா அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க, சப்ளா பண்ணிட்டு. அந்த மாதிரி உண்டான அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாடும் அதான். அப்ப அப்படி ஒரு செய்தியை நெற்றி பொட்டு அடித்தாமல் உதாரணம் சொல்லுவாங்களா, ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இந்த நாள் எப்படி கூடாதோ அப்படிதான் ஆரம்பம் இருப்போம். அந்த மாதிரிதான் என்னது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கணும். அப்படிதான் நபி நான் சொல்லி காட்டுறாங்க. இது வணக்கத்தையும் சேர்த்து வாழ்க்கையும் சேர்த்து போய்க்குது. இன்னைக்கு அப்படி வாழ்க்கையை அப்படி பார்க்க முடியுதா? இன்னைக்கு உண்டான ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்குது. யாரு, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், குறிப்பாக இளைஞர்கள் இளைஞிகள் சமுதாயத்தினுடைய சீரழிவு என்று சொல்லலாம், சமுதாயத்தினுடைய மானக்கேடு என்று சொல்லலாம், சமுதாயத்தினுடைய வெட்கக்கேடு என்று சொல்லலாம். வார்த்தைக்கு வயசுல, வளர்ந்தெடுக்க ஆளாக்க வேண்டிய வயசுல, பெற்றோருடைய செலவுல, பெற்றோருடைய துட்டுல, பெற்றோருடைய காசுல இன்னைக்கு அவர் போடக்கூடிய ஆட்டங்களும் ஆடம்பரங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் என்ன அடங்காதது. இங்கு மட்டுமல்ல, எங்குமே இதே நிலைதான். எங்க நீங்க பார்த்தாலும் இதே நிலை. மார்க்கம் தெரியவில்லையா? மார்க்கம் ஊட்டப்படவில்லையா? மார்க்கம் சொல்லப்படவில்லையா? சொல்ற இடத்துல யார் இருக்கா? பெற்றோர் நாம இருக்கிறோம். ஏன்? அவருடைய அனைத்தும் நமக்குரியது. அவர் சம்பாதிக்கிற வரை, அவர் 10 பைசா சம்பாதிக்கிற வரை அவருடைய அனைத்து காசுகளும் நம்முடைய. தைரியமா சொல்லுங்க. பெற்றோர்கிட்ட சொன்னா, உங்க பிள்ளை இந்த மாதிரி நிலை இருக்குது, இந்த மாதிரி நிலைக்கு ஒரு இஸ்லாமிய ஊர்ல, ஒரு முஸ்லீம் ஊர்ல இப்படி ஒரு நிலைக்கு உன் பெற்றோர் ஆளாய் உன்னுடைய பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா, என் பிள்ளைக்கு ஓட்டே கிடையாது. ஒரு பதில பாத்தீங்களா? சொல்றவன நேரடியா பாக்குறாரு. நேரடியா பார்த்துட்டு ஒரு பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, உங்க பிள்ளை இப்படி பார்த்தான் அப்படின்னு. என்ன இருக்கணுங்க? சரி சொல்றேங்க, நான் கேட்கிறேங்க, அது அறிவுரை பண்றேன். அது பெற்றோருக்கு அழகிய பதில். என்ன பதில் சொல்ற தெரியுமா? என் பிள்ளைக்கு ஓட்டே கிடையாது. அவன் உருப்பிடுவாங்க, அவன் உருப்பிடுவாங்க கேட்கிறேன். ஏன்? நீங்கள் கூடிய சொல்லு இருக்குதாங்க, அவரை நம்முடைய பெற்றோர் நம்ம பக்கம் இருந்து காப்பாற்றும். இது உங்களை சீரழிக்கும், உங்களை சின்னாபிடமாக்கும். ஆனா பொண்ணும் இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? அதுதான் நபிகள் நான் சொல்றாங்க, 2 பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் ஒழுக்க சீரா வளர்த்து ஆளாக்கணும். நானும் மறுமையில் இப்படி இருக்கும். அல்லாஹ் அப்படி சொல்றாங்க, மன் ஆல ஜாரியத்தி ஹத்தா தபலுகா ஜாயோமல் கியாமத்தி அனா ஓ ஹாகதா வலம்மா சாபியம். இப்படி காட்டுறாங்க. 2 பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்கிறீங்களோ அவரும் நானும். நபிகள் நான் சொல்றாங்க, நான் மறுமையில் இப்படி இருக்கும். இந்த கை சாமானியப்பட்ட விஷயமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் எப்படிப்பட்ட விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல தானாக சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய சொல்லாகத்தான் சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய விஷயம். இதுவும் அஜத்தில் இதாக ஒன்ன உடலங்க. அதான் இறுதி பெரு, அதனாலதான் அதுக்கு இறுதி பெறுகிறேன். அதனால்தான் அண்ணலால் அழகிய முன்மாதிரி. இப்படி ஒரு செய்தியை நாம மனதில் வைத்துக் கொண்டு, என் பிள்ளை அப்படி இல்லை, என் பிள்ளை அப்படி இல்லை, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சனும் அப்படி சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைய நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கண்காணிக்கல, அடுத்தவர் கண்காணிக்கின்றார். என் குழந்தையா இருந்தாலும் சரி, நான் இவ்வளவுக்குள்ள பேசுறேன், என் பிள்ளை பத்தி கேள்விப்பட்டா என்னப்பா கிளி கிளி கிழிச்சார் அவன் பிள்ளை பேர் சொல்லவில்லை, நினைப்பார்களா மாட்டார்களா? இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. பேஸ்புக் திறந்தாலும் எப்படி, பேஸ்புக்கை திறந்தாலும் எப்படி, எல்லாம் காப்பாற்றும். இதை மார்க்கம் தெரிந்த நாம தான் கட்டுப்பாடு வைக்க வேண்டும். இதற்காக நாம் விசாரிக்கப்படுவோம். நாளை மறுமையில் இதை பற்றி விசாரிக்கப்படுவோம். இதற்காக தண்டனை கொடுக்கப்படுவோம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இன்னும் அம்வாளுக்கும் மௌலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய குழந்தை செல்வம், உங்களுடைய பொருள் செல்வம் உங்களுக்கு ஒரு சோதனைங்கிறான். அல்லாஹ் காப்பாற்றும். அந்த மாதிரி நான் காலகட்டத்தில் அமர்ந்திருக்கோம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் மல்லாவட்டி எதை மார்க்கமாக, அது மார்க்க விஷயத்துல, வணக்க வழிபாடுகள்ல, வாழ்க்கை நெறிமுறைகள்ல இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டார்கள்.
அப்படிப்பட்ட அந்த வழிகாட்டு நடந்தாதான் நாளை சொர்க்கம், அவர்கள் சொர்க்கத்துக்குரிய மக்கள் அப்துல் ஆலமின் ஆக்கி உருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.